சின்ன மருமகள் 4 எபிசோட்ல தமிழ்செல்வி நேரா போஸை பார்த்து பேச போகிறாங்க. அப்போது ஈஸ்வரி அங்கே இருக்காங்க. பார்த்த உடனே ஈஸ்வரி, போஸு எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சித்ரா ஒன்று, என்ன தமிழ்செல்வி இப்போதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா பிரச்சனை? எனக்கு நீங்களாம் இருக்கிறது தான் பிரச்சனையே. எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி, என்ன தமிழ்செல்வி, நான் நேற்றே சொல்லிட்டேன்ல, என் பையன் ஏதோ போதையில் அப்படி தவறாக பண்ணிட்டான். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு விட்டுடு. இதை பிரச்சனையாக்கிடாத தமிழ்செல்வி. இதனால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் பெரிய தகலையுமே வெடிக்கும். எனக்காக இந்த விஷயத்த பெரிய மனசு பண்ணி இதோட விட்டு தமிழ்செல்வின்னு சொல்கிறாங்க. விட்டுலான்னு தான் முடிவு பண்ணுறேன், ஆனால் எனக்கு மனசு கேட்கலையே. ஏன்னா சேது மாமா தான் என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நானும் இப்படி தான் கெஞ்சினேன் உங்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் யாருமே அதை கேட்டுக்கவே இல்லையே. நேராக போய் சிபிசிஐடி மாதிரி மாமாட்ட போய் போட்டு கொடுத்தீங்க. இப்போது என் புருஷனை மாமா வெறுத்து ஒதுக்கிட்டாரு. இப்போ என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தான் அப்பாவுக்கு உண்மையாக இருக்கார்ல, அதனால் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் உங்கள் பையன் அப்படி கிடையாது. இப்போது எங்கள் மாமனார் உங்கள் பையனை தான் முழுசாக நம்புகிறாரு, மதிக்கிறாரு. என் புருஷன் பண்ணிட்டு இருந்த எல்லா வேலையுமே தூக்கி இப்போது உங்கள் பையன்கிட்ட கொடுத்துருக்காரு என் மாமனார். அவருக்கு தெரியாதுல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியுமே. இப்போ என் புருஷன் ஃபீல் பண்ணுறாரு, தான் அப்பா தான்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு நாங்கள் என்ன தமிழ்ச்செல்வி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இப்போ கீழே என் மாமனார் முடிவு பண்ணியிருக்காரு, கட்சி வேலைகள் எல்லாத்தையும் போஸை கொடுத்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே போயிட்டு உங்கள் பையன்கிட்ட சொல்லிடுங்க. இல்லை, என்னால் கட்சி பணியெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு பசங்க கூட வெளில போகணும், வேலை இருக்குது, பசங்க முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் போய் என்ன சொல்லணுமோ அதை என் மாமனார்கிட்டையும் சேது மாமாட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரிகிட்ட தமிழ்செல்வி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரி சொன்னாலும் சித்ரா ஒன்று, எதுக்கு அப்பெல்லாம் சொல்லணும் என் தம்பி, சொல்ல மாட்டான் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ ஓகே, நான் போய் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறேன் அப்படின்னு தமிழ்செல்வி திரும்ப ஈஸ்வரனே, தமிழ் இங்கே பாரு தமிழ்செல்வி, என் பையன் சொல்லுவான், நீ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா பார்த்து, சித்ரா கம்மனு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பண்ண வேலைக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சா போஸு தமிழ்செல்வி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே போய் கீழே அப்பாட்ட சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வராங்க. போஸும் அப்படியே யோசிச்சுட்டே வராரு, என்ன ஆச்சு இப்படி ஆச்சு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்செல்வியும் பெண்டே வந்து பார்க்குறாங்க, போஸ் போய் சொல்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. போஸுங்க வந்த உடனே ராஜா கேட்குறாரு, என்ன போஸு ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டப்பா. சரி சன்னியாசி, நான் சொன்ன மாதிரி போஸ்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்து போய் உடனே பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்ல சன்னியாசின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட போஸு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் இதெல்லாம் சேதுதானே கொடுத்துருங்கன்னு சொல்ல டக்குன்னு அந்த இடத்துல சேதும் கருப்பும் திரும்பி பார்க்குறாங்க. சேது சொல்கிறாரு, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறான் இவன், அப்பா இவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நான் பார்த்த எல்லா பொருளையும் தூக்கி அப்படியே கொடுத்தாரு, என்னமோ அவன் பார்த்துருவான்னு சொல்லி அவன் என்னமோ அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, அதான் மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் புரியல, இவன் அப்படி ஆள் கிடையாது, இவன் இதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது, இப்போ நம்ம வேணான்னு சொல்கிறான், இரு மாப்பிள்ள பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாங்க ஒன்று, என்ன சன்னியாசி இதெல்லாம், என்ன இப்படி பேசுகிறான் போஸு அப்படின்னு சொல்ல சன்னியாசி ஒன்று, டேய் கூறுகிட்டவனே, அண்ணா சொல்கிறாரு மருவத்தை பேசிகிட்டு இருக்க, போடா போய் வேலைலாம் பாரு போ அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இந்த வேலைலாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் இதுக்கு வரைக்கும் சேதன் தானே பார்த்தாங்க, அதனால் இந்த வேலை நீங்கள் சேதன்கிட்டே கொடுத்துருங்க, எனக்கு செட் ஆகாதுப்பா, எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சனியே சொன்னேன், டேய் ஈஸ்வரி இங்கே வா, என்ன பேசுகிறான் உன் பையன், அண்ணன் சொல்கிறாரு அண்ணன் பேச்சுக்கு மறு பேசிகிட்டு இருக்கான், என்ன அவன் நினச்சிட்டு இருக்கான் பையன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரனே, அதான் சொல்கிறான்லங்க அவனுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, வேணாம் இந்த வேலையில் எத்தனை நாள் சேது தானே பார்த்துட்டு இருந்தான், சேதுட்டே கொடுத்துருங்க, சேதுவை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு உங்களுக்குலாம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும், அண்ணன் ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை அவங்க தான் பார்க்கணும், தெரியாதா உங்களுக்கு, என்ன நம்ம புதுசாலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ராஜா கவுனு, விடு சன்னியாசி, என் பேச்சுக்கு அவ்வளோ மறுவாதம் செஞ்சு போச்சு, விட்டு வேணாம், இப்போ என்ன போஸால் பார்க்க முடியாது அப்படி தானே, இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல சன்னியாசி ஒன்று, அண்ணன் நீங்கள் தானே இதுங்கெல்லாம் போய் தூக்கி வச்சு கொண்டாடுன்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் உங்கள் அருமை புரியாது, விட்டுருங்க, இப்போ என்னென்ன இந்த வேலை செய்யணும் அவ்வளோதானே, அண்ணன்
நம்ம சேதுட்ட சொன்னால் உடனே செஞ்சு முடிச்சிருவானே, விடுங்கண்ணே. கோவம் பக்கம் இருந்தாலும் வேலை நமக்கு ஆகணும்ல, சேதுட்ட செய்ய சொல்லலாண்ணே அப்படின்னு சொல்ல, ராஜாங்க உடனே இந்த வேலைலாம் செய்ய போகிறது யாருன்னு தெரியல முடிவாயிடுச்சு. நான் சொல்கிறது யாரும் கேட்க போதுன்னு முடிவாயிடுச்சு. யார் செஞ்சா என்ன, யார் வேணும் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் சன்னியாசி சேது சேதுன்னு கத்த, இந்த வண்டை சித்தப்பா அப்படின்னு சொல்லி சேது வர்றாரு. சேது இது மாதிரி எலெக்ஷனுக்கு பூத்துக்கு பேப்பர் ஒட்டுறது, போஸ்டர் ஒட்டுறது, ஆளுங்க வர்றது போகிறது, அவங்க சாப்பாடு செலவு, பாத்ரூம் செலவு, கை காசு எல்லாத்தையுமே கூட வந்து நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்ல, சரி சித்தப்பா இதுக்காக தான் இத்தனை நாளாக ரெடியாக இருந்தேன், இந்த உடனே போகிற சித்தப்பா எல்லா வேலையும் நான் பார்த்துறேன், இனிமேல் எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சேது கிளம்புறாரு. உடனே போயிட்டு கருப்பிட சொல்கிறாரு, மாமா என்னம்மா நடந்திருக்கும், இத்தனை நாள் வரைக்கும் இந்த போஸு பையா எப்படியாவது என் இடத்த பிடிச்சுன்னு சொல்லி ஆசைப்பட்டான், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், ஈஸ்வரியாத்தையும் அதுக்காக எவ்வளோ சித்தியும் போராடினாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி போஸ் வந்து என்னமோ அப்பா சொல்ல திமிரா வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறான், என்னம்மா நடந்திருக்கும். ஏதோ மாமா எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு, இப்போது அப்பா நினச்ச வேலை எல்லாமே நம்மள்ட்ட வந்திருக்கு, நான் செய்ய போகிறேன், இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாலே அப்பாவுக்கு சேது தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்கு புரியும். சேது நம்ம சொன்னால் எந்த வேலையாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் உடனே செஞ்சு முடிப்பான் அப்படின்ட்டு இப்போ அப்பாவுக்கு புரியல மாமா அப்படின்னு சொல்ல, கருப்போன்னு அதான் மாப்பிள்ள எனக்கு ஒன்றும் புரியல, என்னமோ நடந்திருக்கு மாப்பிள்ள, அதான் இந்த மாற்றலாம் அப்படின்னு சொல்ல, சேது சந்தோஷமாக போனதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி எப்போதும் போல் சமைச்சிட்ருக்காங்க. கருப்பு மதியம் அந்த பக்கம் வரும்போது தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக சமைக்கிறதை பார்த்துட்டு கருப்பு வந்து கேட்குறாரு, என்னம்மா தமிழ் என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே தெரியுது. ஆமாண்ணே, என் மாமா என் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி நல்லா நடந்திருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா உனக்கும் தெரியுமா, என்னமோ தெரில மாமா வந்து ராஜாங்க மாமா பேச மாட்டான்னு நினைக்கும்போது திடீர்னு சேர்த்து கூப்பிட்டு வேலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஆமாம் சித்தப்பா எனக்கு அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஏதோ நடந்திருக்கு தமிழ் அதான் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போதைக்கு அந்த பக்கம் வந்த அப்பா தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா நடக்கலடா, எல்லாம் என் வாரிசு தான் பண்ணுது, என் பேத்தி பண்ண வேலை இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி ஒன்று அப்பத்தா ஏன் வேணாம் விடுங்க பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு உடனே கருப்பு என்ன பார்த்தா நினச்சி ஏமா தமிழ்ச்செல்வி வேணான்னு சொல்கிற, எதையும் மறைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஒன்று அப்பத்தை சொல்கிறாங்க, நைட்டு வந்து இந்த மாதிரி போஸு குடிச்சிட்டு வந்து இந்த காரியெல்லாம் பண்ணிட்டான்டா, அதனால் தமிழ்ச்செல்வி வந்த வேகத்துக்கு விட்டுருந்தா வெட்டி முண்டமாக்கியிருப்பா, ஏதோ தப்பிச்சான் போஸு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு கருப்புக்கு செம்ம வருது. என்ன தமிழ்ச்செல்வி சொல்கிற, இதெல்லாம் ஏன் முடிய சொல்ல நீ எங்கள்கிட்ட, இதெல்லாம் சொல்லியிருந்தானா போஸை ஒரு வழி ஆக்கியிருப்பான்னு செய்யுது அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி வேணேன் ஐயோ வேணாம் சித்தப்பா அதுக்காக தான் சொல்லலை, ஏதோ விடுங்க, என்னால் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு நானே கட்டுறேன், அதான் இன்றைக்கி போஸை அவனாலே அவன் வாயால் கிட வச்சுருக்கேன், இப்போது மீண்டும் சேதுவை மாமாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, திரும்ப கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும், பழையபடி மாமாவும் சேது ஃபிட் ஆகிடுவாங்க, எனக்கு அதுவே போஸ் தப்பான்னு சொல்ல, கருப்பால் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல, நேராக போகிறாரு. சேது இன்றைக்கி குடிக்கவே இல்லை, என்ன மாப்பிள்ள குடிக்காமல் இருக்க, இல்லை மாமா நான் குடித்தது தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அப்பா இன்றைக்கி என் மேலே நம்பிக்கை வச்சு வேலையை கொடுத்தாரு, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் மாமா, அந்த சந்தோஷத்தெல்லாம் நீ குடிக்கலை, கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, தமிழ்ச்செல்வியால் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு வீட்டில், ஆனால் இன்றைக்கி இதே வீட்டில் நல்லது நடந்திருக்கு, அந்த மகிழ்ச்சி தான் மாமா நீ குடிக்காமல் இருக்கான்னு சொல்ல, அடப்போ மாப்பிள்ள நீ தான் தமிழ்ச்செல்வியை புரிஞ்சிக்க மாட்டேற, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல போல மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மாமா திரும்பவும் சொல்கிறேன் அவளை பற்றி பேசாத, திரும்ப நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல, மாப்பிள்ள இன்னைக்கு காலைல ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஷாக்கானியை பார்த்துட்டு ஈஸ்வரியும் போஸும் சேர்ந்துக்கிட்டு இல்லை இந்த வேலையெல்லாம் சேர்ந்துட்டே கொடுத்துன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் காரணம் யார் மாப்பிள்ள, ஏன் மாமா காரணம் யார், தமிழ்ச்செல்வி போல தான் மாப்பிள்ள, மாமா அப்பா என்கிட்ட பேசாமல் போனதுக்கு காரணமே அவள் தான் மாமா, அது வேணால் நீ நினைக்கலாம் மாப்பிள்ள, ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கெலாம் காரணம் தமிழ்ச்செல்வி தான், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, சேது ஒன்று எப்படி மாமா சொல்கிற ஏதாவது சொல்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் காரணம் கேட்காத, நீ நடந்த சம்பவத்துக்கு காரணம் தமிழ்ச்செல்வி போல தான் அப்படின்னு சொல்ல, சேது நோடி கேட்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கருப்பால் மறைக்க முடியாமல் நடந்ததுன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட சேது செம்மையாக கொந்தளிக்கிறாரு. என்னமாம்மா சொல்கிற, அந்த போஸு தமிழ்ச்செல்விட்டு தப்பானதை முயற்சி பண்ணானா, இதே சொல்ல தமிழ்ச்செல்வியான்ட்டு சொல்லலை, இதுதான் அப்படி சொல்லலை நீ கொந்தளிப்பன்னு சொல்லிட்டு, மற்றபடி ஒன்றும் ஆகலையாம், அப்போதெல்லாம் போயிட்டு பேசி பிரச்சனையாக இருக்குது மாப்பிள்ள, அதை வச்சு தான் இன்றைக்கி போஸை மடக்கி தமிழ்ச்செல்வி லாக் பண்ணியிருக்கா, ஈஸ்வரியும் போஸும் எதுவும் பேச முடியாமல் வந்து நாங்கள் அந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி போஸாக கலண்டுருக்கான், அதனால தான் இப்போ அந்த வேலை நீ செஞ்சுருக்க, எல்லாத்தையுமே காரணம் தமிழ்ச்செல்வி தான் மாப்பிள்ள, நீ தான் அந்த புள்ளையை தப்பு தப்பாக நினச்சிக்கிற, ஆனால் அந்த புள்ள உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கு,
உன்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லவும், சேதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் போஸு தான் பொண்டாட்டி மேலே கை வைக்க போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போறாரு. போஸு தோப்புல விரக்தியில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்க சேது போஸை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. ஏன்டா எச்சக்கல நாய, நீ மனுஷனாடா நீனு? ஒரு அண்ணிக்கிட்ட போய், அண்ணிங்கிறது யாரா? உன் ஆத்தாக்கு சமம், அவள்கிட்ட போய் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஒரு மானங்கிட்டவங்களாம் உயிரோடு இருக்கக்கூடாதான்னு சொல்லி அங்கேருந்து அருவா எடுத்து வெட்ட போகிறாரு. அப்போ அதுக்கு ஈஸ்வரி ஓடி வந்து போஸுடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. சேது விட்டு சேது, தம்பி தெரியாமல் பண்ணிட்டான் சேது, போதையில் இதை பண்ணிட்டான், விட்டு சேதுன்னு சொல்ல சேதுவனே கேட்குறாரு, என்ன சேத்தி பேசுகிற? போதையில் பண்ணிட்டானா? போதையில் அம்மாவுக்கும் ஆத்தாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதா? நானும் தான் குடிக்கிறேன், எனக்கு வித்தியாசம் தெரியலையா? இந்த மாதிரி ஜென்மாலாம் இருக்கக்கூடாது சித்தி அப்படின்னு சொல்லி வெட்ட ஓங்குறாரு. சேது காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஈஸ்வரி. சேது அதுக்கு முதல்ல என்னை வெட்டு சேது, அவனை சரியாக வளர்க்கலன்னு சொல்லி எல்லாருமே என்ன தான் குறை சொல்கிறாங்க, என்னை வெட்டிட்டு அப்புறமா அவனை வெட்டுன்னு சொல்ல சேது ஒன்றும் பண்ண முடியாமல், இங்கே போய் சித்தி உனக்காக அவனை விட்டுட்டு போகிறேன், இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் விட்டுட்டு போன மாதிரி அப்பா விட மாட்டார், இங்கேயே அவனை கண்டதும் வெட்டி புதைச்சிருவார், அவனுக்கு இதுதான் கடைசி லாஸ்ட் சான்ஸு, இனிமேலாச்சும் அவனை திருந்த வாழ வைங்க, இல்லை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், வெட்டி புதைச்சிட்டு போய்டுன்னு சொல்லி சேது அருவாலை பக்கத்தில் இந்த தேங்காவில் குத்திட்டு வீடாப்பா கிளம்புறாரு. ஈஸ்வரி ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. பாடுறா நாயை, உன்னை எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீனு இப்படி சேது காலை கெஞ்ச வச்சிட்டல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி போஸை திட்டிகிட்டே உட்காந்துருக்காங்க.